வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகா. உங்கள் குழந்தைங்களுக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தோசைக்கல்ல ஒரு 4-5 பிரெட்டை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 3 வரமிளகாவை சேர்த்து இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்திட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3 தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்திட்டு தக்காளி நல்லா கொலைய வேக விட்டு எடுத்துக்கணும். இதுல ஒரு டிராப் கூட தண்ணி சேர்த்திடக்கூடாது. தண்ணி சேர்த்தா நல்லா கொலன்னு ஆயிடும். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல மிளகாத்தூள் சேர்த்து இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை 2-3 கட் பண்ணி இதுல சேர்த்து நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கணும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்பதான் பிரெட் குழஞ்சு போகாம இருக்கும். இது உங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.